நீங்க பேக் அண்ட் டெவலப்பர் ஆகணுமா? இதுக்கு தேவையான ஸ்கில்ஸ் எல்லாம் என்னன்னு நான் சொல்றேன், நோட் பண்ணிக்கோங்க. நம்பர் 1, ஒரு சர்வர் சைட் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் தெரிஞ்சிருக்கணும். ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் மூலமா தான் அவங்க கோட் பண்ணி சர்வர் கூட கனெக்ட் பண்ண முடியும். நம்பர் 2, டேட்டாபேஸ். பேக் அண்ட் டெவலப்பருக்கு டேட்டாபேஸோட நாலேஜ் இருக்கணும். டேட்டாபேஸோட நாலேஜ் இருந்தா மட்டும்தான் உங்களால ஃப்ரண்ட் எண்ட்ல இருந்து வரக்கூடிய டேட்டாஸை ஸ்டோர் பண்ணவும் கெட் பண்ணவும் முடியும். நம்பர் 3, ஏபிஐ மூலமா தான் ஃப்ரண்ட் எண்டுக்கும் பேக் எண்டுக்கும் இன்டர்மீடியேட்டா இருந்து ஃப்ரண்ட் எண்ட்ல இருந்து டேட்டாவை பேக் எண்டுக்கு தர, பேக் எண்ட்ல இருந்து வர இன்ஃபர்மேஷன் ஃப்ரண்ட் எண்ட்ல டிஸ்ப்ளே பண்றதுக்கும் ஏபிஐஸ் ரொம்பவே முக்கியம். நம்பர் 4, சர்வர் மேனேஜ்மெண்ட். ஒரு பேக் அண்ட் டெவலப்பருக்கு எதுக்காக சர்வர் மேனேஜ்மெண்ட் தெரிஞ்சுக்கணும்னா, டெவலப் பண்ணக்கூடிய கோட் அண்ட் டேட்டா பேஸை வந்து என்விரான்மெண்ட்ல டெப்ளாய்மெண்ட் பண்றதுக்கும் ஹோஸ்ட் பண்றதுக்கும் சர்வர் மேனேஜ்மெண்ட் தெரிஞ்சிருக்கணும். நம்பர் 5, செக்யூரிட்டி. பேக் எண்ட்ல நிறைய சென்சிட்டிவான டேட்டாஸ் இருக்கும். அந்த டேட்டாஸை ஹேண்டில் பண்றதுக்காகவும் அட்டாக்ஸை தவிர்க்கிறதுக்காகவும் ஒரு ஸ்ட்ராங்கான செக்யூரிட்டி நாலேஜ் இருக்கணும். நான் சொன்ன இந்த எல்லா இன்ஃபர்மேஷனுமே கீழே டீட்டெயிலாக டிஸ்கிரிப்ஷன் நான் கொடுத்துருக்கேன். செக் பண்ணி